வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. ஆக உலகம் தோன்றிய முதல் ஆதி மனிதனோடு பின்னி பிணைந்து இன்று வரை நவீன காலத்தில் ஒட்டி வரும் ஒரு கலை தற்காப்பு கலை. முதல் கட்டத்தில் ஒரு தனி மனிதன் காட்டில் வாழும்போது விலங்கிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும், அதன் பிறகு குழுக்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும், அதன் பிறகு சமூகத்தில் ஏற்படும் வழிபறி, கொள்ளை, பெண்சிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும், தற்பொழுது உடலை ஆரோக்கியம் வைத்துக் கொள்ளவும், அதாவது வாழ்வில் கலையாகவும் இந்த கலை பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. இன்று உலக அளவில் 118 தற்காப்பு கலை இருந்தாலும் சில கலை தான் வெற்றி பெற்றுள்ளது. காரணம், அந்த ஒரு சில கலை தான் நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு பயன் தரும். உங்கள் தன்மானத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றக்கூடியது தற்காப்பு கலை தான். காரணம், உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முன்வர மாட்டார்கள். நீங்கள் தான் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அச்சமயத்தில் தற்காப்பு கலை தான் உதவும். சரி, இப்போ நான் பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்தியை கைப்பிடிக்கும். உத்தியை பாருங்கள். நேயர்களே, இப்போ நான் பார்க்க இருப்பது கைப்பிடிக்கு. இது ஒரு புது உத்தி தான். பார்க்க இருப்பது பார்த்த உத்திகள் தான். காலம் கூட ஞாபகம் முட்டது. பார்த்த உத்தி கையை மேலே தூக்கி அந்த மணிக்கட்டை முறிக்கும் உத்தி. அடுத்து பார்த்தது கையை வெளிப்புறமாக தூக்கி முழங்கை முட்டி முறிப்பது. அடுத்து பார்த்தது எதிரினுடைய இரத்த ஓட்டத்தை நிலைக்குள்ள செய்வது. அடுத்தொன்று பார்த்தோம் சென்ற வாரம், என்னவென்றால் தூக்கி கையை உள்ளே எடுத்து கழுத்து செலுத்தி பார்த்த உத்திகள் தான். பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்தியை. இந்த உத்திக்கும் நாம் ஒரு பார்த்த ஒரு உத்திக்கும் சம்பந்தம் உண்டு. என்னவென்றால், கை பிடிக்கும் பொழுது நாம் உள்ளே சென்று கையை முடிக்கு லாபகமாக பார்த்தோம். இந்த புத்திக்கும் நாம் பார்த்த புத்திக்கும் நெருங்கிய தொடர்புள்ள ஒரு புதிய புத்தி. அதாவது இதுங்களை பிடிக்கும் பொழுது இது போன்று கை மேல் தூக்குங்கள். நாம் முன்பு பார்த்தவாறே முழங்கை முட்டியை மடக்கி கொள்ளுங்கள். அடுத்த கணமே நீங்கள் பின்னோக்கி செலுத்த முடியும். மறுபடியும் பாருங்கள். பிடிக்கும் பொழுது முழங்கை முட்டி உள்ளே இழுக்கிறோம், உள்ளே செல்கிறோம், தள்ள எதிரி வீழ்த்தப்படுவோம். புத்தி எளிமைதான், தேவை முறையான பயிற்சியை பாருங்கள். அதாவது இது ஒரு புதிய புத்தி. ஆனால் இந்த புத்தி நாம் செய்த 2 புத்திகளுக்கு தொடர்பு உள்ளது. சரியா? என்னென்ன பாருங்க. கை தூக்கி நம்ம அப்படியே கீழே தள்ளணும், அது ஒரு புத்தி. அதே போல் கை பிடிங்க, உள்ளே சென்று நம்ம எதிரி வீழ்த்திய புத்தியை பார்த்தோம். இந்த 2 புத்திக்கும் உள்ள தொடர்பு தான் ஒரு புதிய புத்தி. பிடிக்கும்போது இது மாதிரி இருக்கு. சரி, ஒன்று கையை இப்போ பிடி விடுபட்டது. அடுத்து நீங்கள் உள்ளே செல்லலாம், சென்று அவனை நீங்கள் தள்ள முடியும்.
புரியுதா? ஐ வாங்க, கிட்ட வாங்க, கைப்பிடிங்க. சரி, ஒன்று கை தூக்க மேலே, முழுங்க முட்டி உள்ள விழுங்க. சரி, இப்போ கையை அப்படியே கீழே விடுங்க. இந்த கால் முன்னோக்கி செல்லுங்க, கீழ்நோக்கி தள்ளுங்க. இல்லை, சற்று நேரத்தில் இந்த பெண்மணி பயிற்சி பெற முடிகிறது. நீங்கள் முறையாக தினமும் பயிற்சி பெற்றுவிட்டால் மிக எளிது. ஆக பயிற்சி தான் உங்களிடையே உள்ள பயத்தை அகற்றக்கூடியது, உங்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது, உங்களால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியது. ஆக பயிற்சி மிக மிக முக்கியம். ஐ எப்படி வா மருத்துவம் செய்ய. ஐ நீ சம் யோ மேல் தூக்க முதல்ல கையை உள்ள பிடித்து இருங்க, கையை மாற்றி பிடிங்க, காலத்துக்கு முன்ன வைங்க, தள்ளுங்க. சரி, தள்ளும் பொழுது உங்களுடைய முதுகெலும்பு வலியக்கூடாது, நேராக நின்று செலுத்துங்கள். சரியா? மேலும் பாருங்கள், பிடிக்கும் பொழுது முதல் செயல் முழங்கி முட்டினா மடிக்கொள்வது. இரண்டு காலை முன்னுக்கு செலுத்தி அழுத்த எதிரி விருப்பப்படும். மேலே உதய பார்த்திருப்பீர்கள். புதிய எளிமைதான். அதே சமயம் கோணம் ஒன்றாக இருப்பினும் புத்தியினுடைய உள் ரகசியம் மாறுபடும், அல்லது உள் ரகசியம் ஒன்றாக இருப்பினும் செய்யும் விதங்கள் மாறுபடும். இதுதான் தற்காப்புகளினுடைய பரிணாம வளர்ச்சி உத்திகள். ஒவ்வொரு புத்தியும் அனைத்து காலம் உள்ளது. குறிப்பாக தூக்கி எறியும் புத்தி ஜூடோவில் உள்ளது, அக்ரோவில் உள்ளது, கராத்தேவில் உள்ளது. ஆக நீங்கள் தான் தேர்வு செய்யும் அந்த ஆசிரியரும் அந்த பள்ளியும் மிக மிக அவசியம். காரணம், உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிகளையும் தற்காப்பு பயிற்சிகளையும் தற்காப்பு புத்திகளையும் அந்த ஆசிரியர் முறையாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவங்களுக்கு பயிற்சி அளிக்க முடியும். அதை நீங்கள் பயிற்சி பெற்று நீங்கள் முன்னேற முடியும். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.